99 மார்க்ஸ் எடுத்த நான். இங்கிலீஷில் 10 மார்க்ஸ் எடுத்த நான். 99 மார்க்ஸ் என்னென்று எடுத்த நான் என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரே ஒரு அட்வைஸ் தான் என்னை மாற்றியுள்ளது. ஹலோ, நான் இங்கிலீஷில் 99 மார்க்ஸ் எடுத்தேன். நான் இப்போ 9 மார்க்ஸ் எடுத்தேன். இந்த மாற்றத்துக்கு ஒரு அட்வைஸ் தான் காரணம். சொன்னான் பாடமாகினியே சொல்லலாம் பாடமாகினியே. ஓ எத்தனைக்கா சொல்றது சொல்லு பாடமாகண்டு ஒன்றும் பாடமாக்காது. என்ன கண்டு விசருக்கு வெறுங்கள். ஒழுங்கா சாப்பிடவ மாட்டியா, ஒழுங்கா படிக்கவ மாட்டியா? அப்ப என்னதுக்கு பள்ளிக்கூடம் போற? சும்மா எத்தனை மார்க்ஸ் எடுத்த நீ போட முற? என்ன முடிய போற டியூட்டி கொண்டு இருக்க? சொல்லு பாப்பா எத்தனை மார்க்ஸ் எடுத்தீங்க? 35 டீச்சர். என்ன 35 மார்க்ஸ் எடுக்க இங்க வர? சும்மா என்னதுக்கு நான் ரொம்ப மீனாக்கட்டு படிப்பிச்சது? என்னது படிப்பிச்சது? படிக்கிறன்னு ஒழுங்கா படி. இந்த 99 மார்க்ஸ் எடுத்து நல்ல பேர் வாங்கிட்டு இப்ப 35 மார்க்ஸ் எடுத்து எனக்கு எவ்வளவு கட்ட வேற வாங்கிக்கிறேன். எடுத்து கொண்டு வர 35 யாருக்கு 35 எடுத்துக்கொண்டு வர? ஒரு காலத்துக்கு முன்னாடி 35 என்னது காணும்? அதுகள் எடுக்கிறது ஒன்று கண்டு எடுக்குதுங்க. நீங்க என்ன மரியாதையை பிறக்க வாங்கிக்க எனக்கு தெரியா. அடுத்த முறை இந்த முறை பேப்பர் விரட்டுக்கும் பேப்பர்ல பார்த்துட்டு உனக்கு இருக்கு. பேப்பரை கொண்டு வா, அடுத்த முறை பேப்பரை கொண்டு வா. இருக்கு அந்த டீச்சர் பேசி எனக்கு படிப்பிச்ச விதம் பிடிக்கல. பேசினாலும் அவள் அக்கறை எடுத்து சொல்லி தரதே இல்லை. அதனால் என் புள்ளிகள் படிப்படியாக குறைஞ்சிச்சு. அந்த டீச்சர்கிட்ட போகவே எனக்கு விருப்பம் இல்லையடா. கண்டறி மாட்டுக்கு பேசுகிறா. அந்த பேச்சால் எனக்கு படிக்கிற இன்ட்ரெஸ்டே போச்சுது. முதல்ல நீதோட பெஸ்ட்டாக வர. நீ முதல் 99 எடுத்து இந்த 9 எடுத்துட்டியேடா. நான் இப்போ 9 மார்க்ஸ் முதல்ல 9 மார்க்ஸ் எடுத்தேன். நான் இப்போ 99 மார்க்ஸ் எடுத்துட்டேன். நீ எப்படியேடா கூட மார்க்ஸ் எடுத்தேன்? இதெல்லாம் உங்களோட சாரால் தான்டா. அவர் பேச மாட்டாரா? உங்களுடைய டீச்சரையை விட அவங்களுக்கு நல்லாவே பேசுவேன். ஆனால் அவற்றை பேச்சில் ஒரு அக்கறை இருக்கும். அவங்கள ஒரு கூட மார்க்ஸ் எடுக்கணுமன்ற எண்ணம் இருக்கும். அதனால நாங்கள் அவர்கிட்ட பேச்சை மதிக்கிறோம். நான் ஃபஸ்ட்டாக 9 மார்க்ஸ் எடுத்துக்கொண்டு அவர்கிட்ட போவேங்க. கொப்பியதா 9 மார்க்ஸ் எடுத்த நீ? இங்கிலீஷ் முக்கியமான தெரியாது. நான் வந்து உனக்கு சொல்லித்தரதெல்லாம் நீட்டாக சொல்லி தருவேன் சரியா? ஆனால் கேட்டு ஒழுங்கா படிக்கும். படிக்காடி கோவம் பாரு சரியா? விளங்குதா உனக்கு? விளங்குதே? சரி சார். அவற்ற பயத்தில் தான் நான் படித்தேன். படித்து 20 மார்க்ஸ் தான் எடுத்தேன். நான் வீட்டை போய் அவற்ற கிளாஸுக்கு போக மாட்டேன் அம்மாட்ட சொல்லி அழுதேன். என்ன நான் அடிச்சு சொல்லி வீட்டை போய் நிற்கிறேன்னு சொன்னேன். அவனை கிளாஸை விட்டு யாருக்காண்டி நான் கஷ்டப்படுறேன்? நீ கூட மார்க்ஸ் எடுக்கணும்னா நான் கஷ்டப்படுறேன். நீ குறையோட உங்களை ஃபர்ஸ்ட்டாக வந்து 99 மார்க்ஸ் ஒருத்தன் எடுத்துருக்க. நீ வந்து 9 மார்க்ஸ் எடுத்துருக்க. இன்னும் திருத்தாம விடுறதா? திருத்தாம விட்டால் நான் ஆசிரியர் என்னத்துக்கு நான்? அதனால தான் நான் இன்னும் கொஞ்சம் கடுமையாக நடத்த வேண்டி இருந்தது கிளாஸில். நீ கூட மார்க்ஸ் எடுக்கணும் சரியா? அது உனக்கு விளங்கு இல்லை சரியா? இங்கே வேறு இன்னும் அடித்தது பேசினது வந்து விழாதா சரியா? அதுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு இன்னும் முன்னேற்ற வேணுமென்று தான் இவ்வளோ செய்தேன் நான் சரியா? அப்படி உனக்கு என்னட்ட படிக்க விருப்பம் இல்லை தானே? விருப்பம் இல்லையாட்டி நீ தாராளமாக நிற்கலாம் சரியா? விருப்பம் இல்லாட்டி நீ தாராளமாக நிற்க, எனக்கு பிரச்சனை சரியா? என்னோட படிக்க விருப்பம் இல்லாட்டி நீ போகலாம் சரியா? படிக்க விருப்பம் இல்லாட்டி நில்லாடா. சாரி சார், நீங்கள் இந்த படிப்புக்காக தான் படுகிறீங்கன்றது எனக்கு விளங்குது. இனி நான் படிப்பேன் சார், கண்டிப்பாக படிப்பேன் சார். உங்களுக்காகவே படிப்பேன் சார். படித்து ஃபஸ்ட்டாக வருவேன் சார். அவருக்காக தான்டா நான் படித்தேன். அப்படியாடே
படி கிளாஸ் போகுது. என்ன சும்மா பேகாடி கொண்டிருக்கிறேன். அவைக்கெல்லாம் உயிரை கொடுத்து படிப்பிக்கணும். அம்மா கேள்வி எழுதி விடுவேன், நான் எழுதி கொண்டு போவீனா. எங்களுக்கு காசு வந்தா சரிதான். காசுக்காக படிப்பிக்கிறவன் நான் இல்லை. என்ற மனச்சாட்சிக்கு நேர்மைக்கும் கட்டுப்பட்டு தான் நான் படிப்பிக்கிறேன். இங்கே வர ஒவ்வொரு பிள்ளையும் நல்ல புள்ளி எடுக்கணும்ன்ற என்ற விருப்பம். அதுக்காக தான் நான் உங்களோட இவ்வளோ கஷ்டப்படுறேன். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கிளாஸ் போடுறேன். எவ்வளவு மனுத்தியாலும் உங்களுக்கு படிப்பிக்கிறேன். உங்களுக்கு அது விளங்கும் தானே உங்களுக்கு. விளங்கினா சரி, நீ வந்து கூட மார்க்ஸ் எடுப்ப. இப்போ இதை என்ன பற்றி உனக்கு விளங்கிச்சுன்னா நீ கட்டாயம் கூட மார்க்ஸ் எடுப்ப. இன்றைக்கு அவனுக்கு எக்ஸாம் முடிஞ்சிருக்கும். எத்தனை மார்க்ஸ் எடுத்தானோ தெரியலையே. சார் இன்றைக்கு எனக்கு 99 மார்க்ஸ் சார் எக்ஸாமில். உண்மையாவே சொல்கிறேன். உண்மையிலே கேட்க சந்தோஷமாக இருக்குது. வெரி குட். சார் நானும் உங்களை வகுப்பில் ஜாயின் பண்ணட்டா? Sure.